தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். நன்மைகள் எல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. ஸ்டாண்ட் வித் மிதுனம். அது என்னங்க ஸ்டாண்ட் வித் மிதுனம் அப்படின்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தில் சிக்கி வாழ்வா சாவா இந்த நேரம் நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வராது. பல துரோகங்கள், தோல்விகள், இழப்புகள், உடல் உழைப்புகள், இப்படி நிறைய விஷயத்த இழந்து இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போமா, ஜெயிச்சு தான் என்ன செய்ய போகிறோம், யாரை நம்பி வாழ போகிறோம், நம்பினவங்களே இப்படி காலை வாரி விட்டாங்களே, கழுத்தை அறுத்து விட்டாங்களே, கொலை பண்ணது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற தவிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய இழப்பால் சோர்வடைஞ்சு சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கீங்க. நீங்கள் தான் மீண்டு வரணும், மீண்டு எழுந்து வரணும். இந்த காலத்தில் என் அன்பு மிதுன ராசி நண்பர்கள் ஸ்டாண்ட் வித் மிதுனம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டு எழுந்து வா மிதுன ராசி நண்பனே தோழியே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அர்த்தம். போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். மீண்டு எழுந்து வந்தால் பழச்சிக்கலாமா தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. 100% உங்களுக்கான ஆண்டு இந்த ஆண்டு. உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா, அடிக்கடி ஒரு விஷயத்த செய்வீங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. வீடாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். உறவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, செட்டே ஆகாது. வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, செட்டே ஆகாது. வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். நிம்மதியை கெடுக்கும், ஒரு நிலையாக இருக்காது. ஆனால் விவசாய நிலங்கள் மூலயமா லாபம் கிடைக்கும், சொத்து இருக்கும். ஆனால் அந்த சொத்தை முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியாது. அங்கே பங்காளி சண்டை இருக்கும், கூட பிறந்தவங்களுடைய சண்டை இருக்கும். இந்த சொத்து பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கும். அதுக்கு மேலே ஒரு நிலையான வேலை இருக்காது. உண்மையை சொல்ல போனால் எல்லாரும் திட்டுறது உங்களை அதுதான். எந்த வேலைக்கு போனாலும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, ஓடி ஓடி வந்துடுறது, வேலைக்கே லாக்கி இல்லாதவர்கள், வேலைக்கு பயப்படுறவங்க, இப்படி பல ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் திறமைக்கேற்ற வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஆல்வா எடிசனை அந்த ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்க. அதாவது இனிமேல் ஸ்கூலுக்கு வராத அப்படின்னு அந்த பையனை அனுப்பி விட்டுருவாங்க. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போட்டிருப்பாங்க அந்த ஸ்கூல்ல இருந்து. அந்த லெட்டரை படிச்சுட்டு அம்மா பத்திரமா எடுத்து வச்சிடுறாங்க, பையனுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிடுறாங்க. பையன் மறுநாள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு, உனக்கு ஏற்ற ஸ்கூலு அது இல்லை, உன் திறமைக்கு ஏற்ற ஸ்கூலு அங்கே இல்லை, நீ படிக்கக்கூடிய இடமே அங்கே இல்லை, அதை விட பெரிய ஸ்கூலாக நீ படிக்கணும், அதனால் வேறு ஸ்கூலு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுக்கிறாங்க. காலப்போக்கில் பையனுக்கு வேறு ஆராய்ச்சி மூலியமாக ஆர்வம் கண்டுபிடிப்பில் இறங்கிட்டாப்புல. ஆனால் ஒரு நாள் 50-60 வருஷம் கழித்து அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. திடீர்னு ஒரு நாள் கண்ணில் சிக்குது. அந்த லெட்டரில் பார்த்தா, உங்கள் பையனுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, படிப்பு அறிவு சுத்தமாக வரல, உங்கள் பையனால் மற்ற பசங்களும் கெட்டு போயிடுவாங்க, அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் பையனை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த லெட்டரை படித்த தாய் என்ன சொன்னாங்க, உன் திறமைக்கேற்ற ஸ்கூல் அது இல்லை, உன் திறமைக்கு நீ எங்கேயோ படிக்கணும், அந்த ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஒரு நம்பிக்கை, ஒரு மோட்டிவேஷன். தன்னால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் தன்னுடைய பையனை அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு தாய் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்குல்ல, அந்த ஊக்கம் தான் 1000 பொருட்களை கண்டுபிடிக்க வச்சது ஆல்வா எடிசனை. அதனால் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே தோழிகளே, உங்களுக்கு இருக்கிற திறமை இந்த ஆண்டு வெளிப்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ஏன்னா என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உழைச்சி வீட்டுக்காக கொடுத்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஆனால் அதுக்காக நீங்கள் உழைக்க மாட்டீங்க. உங்களுடைய கடமை, பொறுப்பு, குணமே அதுதான். நான் நல்லது செய்வேன், குடும்பத்துக்காக எதையும் செய்வேன், குடும்பத்துக்காக வாழ்வங்கிறது அவங்களுடைய குணம். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, மிதுன ராசிக்கு 5வது வீடு சுக்கிரன் வீடு, 5க்கும் 12க்கும் வருது. அதாவது குழந்தைகளால் விரயம்,
பூர்வீகத்தால விரயம், பூர்வீக சொத்துக்காக விரயம், சுகத்துக்காக விரயம், தூக்கத்துக்காக விரயம், நிம்மதியா இருக்கிறதுக்கு விரயம். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க செலவு பண்ணாதான் சந்தோஷமா இருப்பாங்க. அதே நேரத்துல கடன் வாங்கி சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மிதுன ராசினாலே கடன் வாங்கித்தான் ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், காது குத்தி வைக்கணும், வெளியூருக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னாலே கடன் வாங்கிட்டு தான் போக முடியும். அப்போ உங்களுக்கு கடன் எதனால வருது? இதனால தான் வருது. மறைமுகமான தொல்லைகள் அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுடைய கலைகள் மீது ஆர்வம் வந்துடும். சினிமாவுக்கு போகிறேன், பாட்டு எழுத போகிறேன், கதை எழுத போகிறேன், நடிக்க போகிறேன், இப்படி கலைகள் மேலே ஆர்வம் வந்து சினிமாவை தேடி போயிடுவீங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் செலவு பண்ணிட்டு மறுபடியும் குழப்ப தேடி வருவீங்க, நஷ்டமாகி. மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும், ஆனால் விரயத்தில் போய் நிற்கும். இங்கே வந்து கஷ்டப்படாமல் உங்களால் சுகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. தந்தையே பூர்வீக சொத்தை அழிப்பார். ஏன்னா சூரியன் நீச்சம், சனி உச்சம், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால பெண் குழந்தை மூலமா செலவு வரும், காதலி மூலியமா செலவு வரும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமா செலவு வரும். பெண்களாக இருந்தால் நீங்க சுகமா வாழறதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நகை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, உங்களை அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே விரயத்துல போய் முடியும். அது மட்டும் இல்ல, 6ஆம் வீடு திடீர் வியாதிகளை குறிக்கும், வலி வேதனையை குறிக்கும். திடீர்னு பிரச்சனைகள் வரும், திடீர்னு செலவுகள் வரும், கடன் வாங்க வேண்டியது வரும், காரணமே இல்லாம வம்பு வழக்கு வரும். இன்னைக்கு நிறைய பணம் இருக்குன்னு நினைப்பீங்க, நாளைக்கு அதை விட ஒரு மடங்கு சேர்த்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து அமையும். அதாவது உங்களாலேயோ அல்லது உங்களுடைய பெற்றவர்களாலேயோ அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளாலேயோ வரும். அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப வாழவே தேவையில்லை, இனிமே நான் பிறக்கவே மாட்டேன் மனுஷனா. இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சே பார்க்கல. கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? மிகப்பெரிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, குறிப்பா அவமானம், நிம்மதி இருக்காது. அதனால தான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் எனக்கு மிதுன ராசி நண்பர்களே, மீண்டு எழுந்து வாருங்கள். நான் சொல்லல, இந்த 2026ஆம் ஆண்டு சொல்லுது, இந்த புத்தாண்டு சொல்லுது, மீண்டு வாருங்கள். நண்பர்களே, சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல, நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க, பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காரணம் இல்லாம அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கி விட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்துறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க, கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு, உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும், அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026இல் உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம் 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவா அருமையா அழகா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும்
பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம் தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா, இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது, அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம் ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசலை. உண்மையாக அற்புதமாக இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில் இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிற்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமாக ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால் மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதனால் ஒரு முடிவு பண்ணுங்க. உண்மையா இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது, உங்கள் கொடி தான் பறக்க போகுது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நாம் பிறக்கிறதுக்கும் காரணம் இருக்குது, நாம் கஷ்டப்படுறதுக்கும் காரணம் இருக்குது, நாம் அவமானப்படுறதுக்கும் காரணம் இருக்குது, நாம் உழைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது, உழைப்பில் தோற்று போகிறதுக்கும் காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும், கஷ்டமும், துயரமும், வேதனையும், துரோகமும் வர்றதே இல்லை. அதனால் இந்த 2026 எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும். ஏன் இது நடந்தது? முக்கியமாக இந்த குரு பகவான் அதிரடியில் இறங்க போகிறார். ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி. 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு இனிமே தான் இருக்குது. எல்லாத்துக்குமே அற்புதமாக பேச போகிறீங்க, தெளிவாக சிந்திக்க போகிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தேவையான வார்த்தை மட்டும் வரப்போகுது. எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப பரபரப்பாக செயல்பட போகிறீங்க. எதை கற்கணும், எது வேணும், எது வேண்டாம், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், அப்படி ஒரு சிறந்த மனிதராக உங்களை மாற்றக்கூடிய இந்த அமைப்பு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார். அன்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, அது எந்த ஸ்தானம் தெரியுமா? தனம் வாக்கு குடும்பஸ்தானம். எங்கே இருந்தாலும் பணம் வந்தே தீரணும், இது கட்டாயம். நிறைய பணம் வரும். வியாபாரத்தில் சிறப்பாக வியாபாரம் செய்வீங்க, நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் உத்தியோகம் உயர்வு கிடைக்கும், பணம் சேரும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அதுதான் இங்கே மிக சிறப்பு. அது உங்களுக்காக இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தனகுருவாக மாறுகிறார். அதாவது பணம் தான் எல்லாமே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்கள, இந்த பணத்தால் தான் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்கள. இந்த பணம் நம்ம கைக்கு எப்போ வருமோ, எப்படி வரும், நாமெல்லாம் சம்பாதிப்போமா, பணத்தை பார்ப்போமா, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோமா, ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு வருவோமா, இப்படி பல கேள்விகள். கவலைப்படாதீங்க, தாராள தனவரவு, நல்ல பேச்சாற்றல், வசதி வாய்ப்பு, குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, ஆடம்பரம், சுகம், இது எல்லாமே பணத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் பணத்தால் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு திருப்தியாக நடந்திருக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு அறகுறை, பட்டும் படாமலும். ஒரு காரியம் செஞ்சுருப்பீங்க,
4 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் சொல்லுவாங்க, ஒரு ரசம் ஒழுங்கா வச்சிருக்காங்களா, ஒரு சாம்பார் ஒழுங்கா வச்சிருக்காங்களா, ஒரு நல்ல சாப்பாடு கூட போட முடியல, இப்படி திட்டிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவமானப்படுத்துறவங்க ஆயிரக்கணக்கான பேர். எங்க வாய்ப்பு கிடைக்கும்? நம்ம சூழ்நிலை நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்க அப்படி பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு பொருளாதார ரீதியா பல சங்கடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒற்றுமை இல்லாம தவிச்சிருப்பீங்க. நாம ஒன்று சொன்னா கணவன் ஒன்று சொல்லுவார், நாம ஒன்று சொன்னா மனைவி ஒன்று சொல்லுவாங்க. இங்க மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொண்டாட்டியே மதிக்கல, புருஷனே அவமானப்படுத்துறாரு 4 பேருக்கு முன்னாடி, அப்புறம் அடுத்தவங்கள என்ன சொல்ல? நம்ம குடும்பமே நம்மளை மதிக்க மாட்டாங்குது, நம்ப மாட்டாங்குது, அடுத்தவங்க எப்படி நம்புவாங்க? குடும்பத்துல தான் நிம்மதி இல்லை, வேலைக்கு போகலான்னா அங்கே நிம்மதி இல்லை. சரி, நண்பர்களாவது உதவியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னா நண்பர்களும் சரியில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நண்பு மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் அத்தனையையும் அற்புதமாக கொடுக்க போகிறார். பொருளாதார நிலை, திடீர் பணவரவு, நிதி சார்ந்த துறையில் வெற்றி, எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. முக்கியமாக நிதி நிறுவனங்களை பார்த்து வேலை செய்கிறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வாங்கின சம்பளம் பத்தலை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பணம் கைக்கு வந்து சேரல அல்லது கையில் தங்க மாட்டாங்குது அப்படின்னா குரு மந்திரங்களை உச்சரிங்க. வியாழக்கிழமையில் தானம் செய்யுங்க. புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம், மஞ்சள் சேலை வாங்கி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு லட்டு வாங்கி தானமாக கொடுங்க. அதுபோல் பெரியோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க, உண்மையான மரியாதை கொடுங்க. இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா குரு பகவானின் அந்த அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனையே இருக்காது. இன்னொரு ஐடியா சொல்கிறேங்க. குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நெய், பசுமாட்டு நெய். அதை ஏதாவது ஒரு கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒரு ஏழை வீட்டுக்கு அந்த நெய்யை தானமாக, ஒரிஜினல் நெய்யை வாங்கி கொடுங்க. குரு பகவானின் இந்த கர்மா ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சரியாகும். குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முடிஞ்சால் கல்யாணத்துக்கு, மாங்கல்யத்துக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது ஒரு வகையில். திருமணத்துக்கு இந்த ஏழை பாழைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்ட காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளுமே வாங்க முடியாமல் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு பொருள் கிஃப்டாக, பரிசா கொடுங்க, எங்களுக்கு இதை திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியே கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குரு பகவான் வந்து சாதாரண இல்லைங்க. இருக்கிற கிரகத்திலேயே குரு பகவான்னா பெரிய பணம். இப்போ பேங்க் சொல்லலாம், அதெல்லாம் குரு பகவானுக்கு உகந்தது. நகை, இதெல்லாமே பெருசாக இருக்கிறத குறிக்குது. அப்போ உங்களுக்கு பணம் பற்றாக்குறையா வர்றது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க. பெரிய பெரிய பணமாக வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில் யோகம் கண்டிப்பாக உண்டு. மாதம் 15,000 தான் சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, வேற வாய்ப்பு கிடைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு. அல்லது உங்கள் குழந்தைகள் மூலியமா, மனைவி மூலியமா, கணவன் மூலியமா, உறவுக்காரங்க மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய தொகை வர்றது மாதிரியான, வருமானம் வர்றது மாதிரியான அமைப்பு உண்டு. அதனால் இந்த நெய் வாங்கி கொடுக்கறது, உதவி பண்ணுறது, ஆடை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்யுங்க. அடுத்தது நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய், தெய்வத்தில் பார்வதி, பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம். அதாவது தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி. தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும், பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும்
4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும். அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ. எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இதை நான் சொல்கிறத. ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம், இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலமாக சொல்லி வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையே பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய, கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ. பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும், இதை தான் கேட்கணும், வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம் தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள், ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், எவ்வளோதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்கள் யார், அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார், எங்கே இருக்காங்க, உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார், அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் வந்து நம்மளை அடக்கி வச்சுருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற, தைரியம் உள்ள, நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு, அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்தது சந்திர புத்தியில் முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும், ஆடம்பர வாழ்க்கையையும், செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி. இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள், தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள, ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க.
தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல் சலிக்காமல் சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சரியா உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோடு இருந்தாலும் இனிமேல் அமைதி ஆகிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு. நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமேல் விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பசி தாங்க மாட்டீங்க. அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி வந்து சுக்கிரன் புத்தி. எப்பொழுதுமே அந்த காதலோட, அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோயில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி, ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாபிடியாக இருப்பீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அந்த கொள்கையில் விடாபிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டடக்கலை, கலை உலகை சேர்ந்தவர்கள்,
மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் இது நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க இந்த வருஷம். ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க. அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க. யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை பற்றி பார்ப்போம். இந்த வருஷம் 7ஆம் வீட்டில் சூரியன் இடம்பெறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். எப்போ ஒருத்தவங்க கடவுளை நம்புவாங்க, நினைச்சது நடந்தாதான் கடவுளை நம்புவாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. மர்மமான விஷயங்கள் வெளிப்படும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் வெளிப்படும். உங்கள் மனசில் புது புது எண்ணங்கள், புது புது ஐடியாக்கள் வெளியில் வரும். உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது முன்னேற்றத்துக்கு தெளிவாக சிந்திப்பீங்க. தரமான சிந்தனை கிடைக்கும். அந்த சிந்தனை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை ஈட்டு கொடுக்கும்.
சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை இதுவரைக்கும் வெளிப்பட்டிருக்காது. இந்த ஆண்டு உடலிலும் மனதிலும் மறைந்திருக்கக்கூடிய திறமை வெளிப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது குடும்பத்திலையும் சரி, உங்கள்கிட்டையும் சரி. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இங்கே என்னென்னா, இந்த அதிகார தோரணை வரும். குடும்பத்து மேலே ஆதிக்கம் செலுத்துவீங்க. அதாவது கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு வகையில் நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். பழைய ஞாபகம் வரும். கணவன் மனைவிக்குள்ள, இல்லைன்னா மாமியார் மருமகளுக்குள்ள, மாமனார் மருமகனுக்குள்ள இப்படி வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் குறையும். ஏன்னா சூரியன்னா என்ன, நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நான் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கும், கர்வத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த உலகம் பேசும். பிரபலம் ஆகிடுவீங்க. ஒரு நிறுவனம் சரியில்லாம இருந்தது, செயல்படாம இருந்தது அப்படின்னா நீங்க போன உடனே அந்த நிறுவனம் சரியாயிடும். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு சூரியனை பார்க்குறாரு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் நம்பர் 1 இடத்துக்கு வரவழைப்பாரு. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணால் போதும், நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுவீங்க. ஒரு தலைமை பதவி கிடைக்கும். அரசியல்லாம் புகுந்து விளையாடலாம். இது வரைக்கும் நீங்கள் பேசுறதை கேட்கறதுக்கு ஆளே இருந்திருக்காது. லட்சக்கணக்கான பேர் இப்போ கூடுவாங்க. எதிர்பாராத ஒரு ஈர்ப்பு உங்கள் மேலே வரும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து ஒரே நாளில் பிரபலம் ஆவீங்க. அதே நேரத்தில் சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களது மனைவிக்கும் அந்த உணர்வு ஏற்படும். நீங்கள் எது செஞ்சாலும் அதுக்கு இணையாக அவர்களும் செய்வாங்க. அன்பு காட்டினா அன்பு காட்டுவாங்க, அதிகாரத்தை காட்டினா அதிகாரத்தை காட்டுவாங்க. இங்கே தான் சிக்கல். அப்போ அன்பை காட்டிட வேண்டியது தான், அதிகாரத்தை காட்டாதீங்க. பல நல்ல விஷயங்கள் குடும்பத்திலையும், தொழிலையும், வேலையிலையும், நீங்கள் ஈடுபட்டிருக்கிற துறையிலையும் இந்த சூரியனால் நடக்க போகுது. எந்த இடத்துலையும் ஈகோவை வெளிப்படுத்தாதீங்க. அரவணைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தோள் கொடுப்பாங்க. அது நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், அதிகாரத்தை காட்டாமல் அன்பை காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் சாதிச்சுக்கலாம். நான் சூரியன் அப்படின்னாலே உங்களை தலைமை பண்புள்ளவர்களாக மாற்றும். நீங்கள் மாறுவீங்க. உங்களை பற்றி தான் ஊரே கொஞ்ச நாளைக்கு பேசும். அதுவும் இந்த வருஷம் வச்சுங்க. திடீர்னு எல்லாராலையும் பேசப்படுவீர்கள். சமுதாய அந்தஸ்து வரும். இந்த அந்தஸ்தை வச்சுக்கிட்டு அரசியலில் இறங்கினா மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரபலம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுங்க, மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து உங்களை நிறுத்தும். சரி, அரசியல் பிடிக்காதா? ஒரு வேலையில் உங்கள் திறமையை காட்டுங்க, தொழிலில் உங்கள் திறமையை காட்டுங்க, அரசு துறையில் இருந்தீங்கன்னா அதில் திறமையை காட்டுங்க. பதவி உயர்வு கன்ஃபார்ம். அதனால் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான, விசித்திரமான, மிகப்பெரிய யோகமான ஒரு ஆண்டு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிறது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சூரியன் என்ன தெரியுமா செய்வார்? அதிக தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருவார். சில இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த பதவிக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும், எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ எல்லாரும் பயப்படுறாங்களே அப்படின்னு நம்மளுடைய புத்தி எங்கே போகும்? கெட்ட காரியங்கள் செய்யறதுக்கு. எது செஞ்சாலும் இந்த உலகம் கேட்காது, எது செஞ்சாலும் நம்ம பதவியை வச்சுக்கிட்டு செய்யலாம், அந்த அதிகாரத்தில் செய்யலாம் அப்படின்னு தப்பான காரியத்தை செய்ய வைக்கும். அதாவது கடத்தல் மன்னன், லஞ்ச வாங்குறவங்க, ஊழல்வாதிகள் சட்டவிரோத செயலில் ஈடுபட வைக்கும். அதனால் உடல் ரீதியாக தாக்கப்படுவீங்க, காயங்கள் ஏற்படும், சிறைவாசத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சீங்க அப்படின்னா சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மிதுனத்துக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதாவது சூரியன் கூட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே நீங்கள் செய்கிற வேலையாலையும் தொழிலாலையும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மிகப்பெரியவர்களாக நினைப்பாங்க, ரொம்ப மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க, உங்களை நம்புவாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களை நம்பலாங்கிற நம்பிக்கை வந்துடும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல எல்லாரும் நம்மளை நம்பினாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது மாதிரி, ஒரு புகழ் கிடைச்சது மாதிரி, நம்ம திறமைக்கு ஒரு பலன் கிடைச்சது மாதிரியான உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுவும் சுக்கிரன்னா 9 கிரகத்திலையும் தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. ஏன்னா அவர் லக்னத்திலையும் கேந்திரத்திலையும் ஆட்சி உச்சம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பே கிடையாது, என் குருவுக்கு கூட கிடையாது. அதனால எல்லா சுகபோக வாழ்க்கையும் இந்த வருஷம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. யார் கூட? உங்கள் துணையோடு சேர்ந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வளர்றதுக்கு, வளர்ச்சி அடையறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய
கணவனோ மனைவியோ மிகப்பெரிய துணையாக மாறுவார்கள். திடீர்னு உங்களை ஊக்கப்படுத்துவாங்க பாருங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. உங்களால் முடியும், அந்த வீட்டில் போய் நீ அடிமையாக இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை, என்னால் அதை பார்க்க முடியல, நீ போய் கடன் கேட்குறத என்னால் பார்க்க முடியல, நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, இந்த வேலை செய்யறத என்னால் பார்க்க முடியல, இப்படி அமைதியாக அடங்கி ஒடுங்கி அடிமையாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, இப்படி நிறைய தவிப்பாங்க. நிறைய விஷயத்த சொல்லி தவிப்பாங்க. உங்களால் முடியும், இதை மாற்றி செய்யுங்க, இந்த வேலைக்கு போங்க, இந்த தொழில் செய்யுங்க, இவங்களை நம்புங்க, இந்த மாதிரிலாம் இருங்க, நமக்கே புத்தி சொல்லுவாங்க. நம்மளை யாருன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்கிறார். நண்பர் மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு இது சுக்கிரனால. அதாவது எதை செய்தாலும் நல்லா செஞ்சு அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்லா சம்பாதிப்பீங்க. சம்பாரிச்சு வச்சு என்ன செய்ய போகிறோம், அனுபவிக்காமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற உணர்வு இப்போ வரும். நம்மளும் வாழ்ந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னது, இது ஒரு மறக்க முடியாத ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. பணத்தை நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆனால் வாழ்ந்து பார்த்துருவீங்க. சுகபோக வாழ்க்கை நண்பர் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். எதை முடிவு பண்ணாலும் அதிரடியாக இறங்கி முடிவு பண்ணுவீங்க. அந்த முருகன் உங்களுக்கு துணை இருக்கிறார். இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டீங்க, இதுக்கு மேலே பொறுமை அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. மிக வேகமாக செயல்பட போறீங்க. இங்கே குரு பார்வை உங்களது 5ஆம் வீட்டையும் அதே போல் உங்களது குடும்பஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருஷம். மே மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடனே இருக்காது. நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு கடன் இருக்காது, வேலை பிரச்சனை இருக்காது, தொழிலில் நஷ்டம் வராது, அனைத்தும் லாபமாக இருக்கும், நல்லபடியாக செயல்படும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொறாமைப்பட வைக்கும், கந்திஷ்டி அதிகம் விழும். இது மாதிரியான காலகட்டத்தில் தான் கொஞ்சம் அதிகாரம் செய்யக்கூடாது, ஆடக்கூடாது, தன்னிலை மறைக்கக்கூடாது. அதாவது அதிகாரம் செய்யாமல் ஆடம்பரம் செய்யாமல் நாம் நினச்சதை ஆசைப்பட்டு நடத்திக்கலாம். அதுதான் உங்கள் சுபாவம் அப்படின்னா அடுத்தவங்க எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டோம். இதெல்லாம் செய்ய போகிறீங்க. வயிறு தெரிஞ்சு தெரிய போகிறாங்க உங்களுடைய எதிரிகளும், உங்கள் மேலே பொறாமைப்படுறவங்களும் அல்லது அவமானப்படுத்தினவங்களும் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அவங்க சந்திப்பாங்க. உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, புகழ ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நாங்கள் அப்போவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா செவ்வாய் அதிரடியாக இறங்கி செயல்பட வைப்பார். இங்கே ஒரு விதத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கெட்டது அப்படின்னாலும் நல்லது செய்யறதுக்கு நல்ல வழியில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இவர்கள் கெட்டவர்களே இல்லை. அதனால் பயப்பட வேண்டியதில்லை, நல்லதையே செய்ய போகிறாங்க. அதுவும் 7ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இப்போ உங்கள் 2 பேரையுமே, குடும்பம்னா கணவன் மனைவி, அப்போ 2 பேரையுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை செய்ய வைக்க போகிறாங்க. தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு பெருந்தன்மை இருக்கும். உலகம்னா என்ன, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லை, கோவில் நிர்வாகிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், இவர்களுடைய நட்பு ஏதாவது ஒரு வகையில் உங்களை தூக்கிவிடும். அதே நேரத்தில் முன்கோபம் உங்களுக்கு உண்டு, இரட்ட மனசு உண்டு, நிலையில்லாத உறவுகள் இருக்கும். வீடு தொழில் இதில் ரகசிய உறவுகளும் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. இதெல்லாம் கர்மாவினுடைய வேலை. ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே இருதார அமைப்பு. 1-2 கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா 2வது பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வீங்க. முதல் பெண் செட் ஆகாது, 2வது பெண் அமைஞ்சிரும். அப்படி ஏன்னா திருமண வாழ்க்கையில் இந்த போராட்டம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற எண்ணமே கொஞ்சம் திருமண வாழ்க்கையை பாதிக்கும். திருப்தி இருக்காது. உங்கள் கூட இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு விரக்தி இருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பம், சந்தோஷம் இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த இடத்துல சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கையில் எடுத்துக்கணும். குடும்பத்தை திருப்திப்படுத்தினாதான் வேலையோ தொழிலோ உங்களுக்கு திருப்தியாக அமையும். அதனால ஒரு சமநிலையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பூமி எப்படி சீரான ஒரு வேகத்தில் சுத்துதோ, கொஞ்சம்
பொறுமையாக சுற்றினாலும் அல்லது கொஞ்சம் வேகமாக சுற்றினாலும் தன்னுடைய பாதை மாறி ஏதாவது ஒரு கோளில் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படித்தான் இங்கே நிறைய பேர் வாழ்க்கையை இழக்கிறதே இதுதான். வாழ்க்கைன்னா நல்ல குடும்பம் அமையும், இல்லைன்னா நல்ல பணம் சம்பாதிக்கிற சூழ்நிலை அமையும். இது ரெண்டுமே அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா மனசு ஏதாவது ஒரு இடத்துல தான் பயணம் செய்யும், மற்ற இடத்த விட்டுரும், ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். அதனால அங்கே பாதிப்பு ஏற்படுத்தும். குடும்பத்தில் அக்கறையாக இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் வீக்காக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் அக்கறையாக இருக்கிறவங்க குடும்பத்தில் வீக்காக இருப்பாங்க. இதை நிறைய நம்ம கவனிச்சிருப்போம். கவனிக்கலைன்னா இனிமேலாவது பாருங்கள். ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரில்லியண்டாக இருப்பாங்க, இன்னொரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் இங்கே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் 4 கிரகங்கள், குறிப்பாக காதல் கிரகமான புதன், சுக்கிரன். அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க. பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அணைத்த அமராவதி, மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆ ஆ இப்படி உங்களுடைய அன்பை, காதலை காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற, கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே, இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த பாட்டை நான்லாம் விரும்பி பாடுவேன். அதனால் உங்களுக்கும் பாடி காட்டினேன், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பாக திட்டாதீங்க. ஓகே. அந்த காதலை கெடுக்கக்கூடிய கிரகம், தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய கிரகம், அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம், கணவன்கிட்டேயோ மனைவி கிட்டேயோ அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய். அதுவும் கூட இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் கூட இருக்குது. நீங்கள் தான் மிக மிக எச்சரிக்கையோட இந்த காலகட்டத்தில் இருக்கணும். என் நண்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே. ஏன்னா களத்திரம் பாதிக்கப்படும். உங்களது கணவனோ மனைவியோ தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். இங்கே சமநிலை சொல்லிகிட்டே இருந்தேன், குடும்பமா பொருளாதாரமா. அப்போ எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் எச்சரிக்கையாக இருங்க. இரண்டையும் சரியாக எடுத்து செல்லுங்கள். வேலைன்னா வேலை செய்கிற இடத்துல முழுமையாக செயல்படுங்க. வீடுனா வீட்டில் முழுமையாக செயல்படுங்க. வீட்டில் வேலை செய்கிறதும் வேலை இடத்துல வீட்டை பற்றிய நினைவுகள் இருக்கிறதும் உங்கள் வாழ்க்கையவே கெடுக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது. 50% சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். 50% சவாலை ஏற்படுத்தும். என்ன வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக சுக்கிரன் புதன் காதல் கிரகம். நீங்கள் அன்பை சரியாக கொடுக்கல, உங்கள் கணவனுக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ அன்பை சரியாக கொடுக்கல அப்படின்னா எங்கே கிடைக்குதோ
அங்கே எதிர்பார்ப்பாங்க, அங்கே திருப்தி ஆவாங்க. இந்த நேரத்தில் உங்களது துணைக்கு தேவைப்படும் சில விஷயங்கள் தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்படுறது தான் அவங்களுக்கு தேவைப்படணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா மனசு கேட்கும், உடல் சில நேரத்தில் கேட்காது. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அதுதான் உங்களது துணைக்கும். இந்த இடத்துல எச்சரிக்கையோட இருங்க. எனது மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு விஸ்வரூபம் எடுக்கிற ஆண்டு தான். இந்த ஆண்டு முதலாக நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. என்னது 200% இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும். குறை இல்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது. அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான். நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேறு எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க, பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சார், மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க. அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா, நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது, அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு. 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும், மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா, பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. விஷத்தை கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடிஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை, விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே? வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம்,
அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறத விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும், இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலே முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ, சொந்த தொழிலோ, தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் எங்கே இருக்கார்? உங்களுடைய 3வது வீட்டில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுவார். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். தடையே இல்லாமல் எதையும் போய் சேர முடியாது, தடை இருந்து அதையும் தாண்டி தான் போய் ஜெயிக்கணும். நிறைய இப்படி பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. அதே நேரத்தில் கஷ்டப்பட்டீங்க, போராடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிய வச்சிரும். ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுத்தால் தான் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும், உங்களால் நீங்கள் கஷ்டப்படுற விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்தில் அதீத நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். எங்கே போனாலும், யாரை சந்திக்க போனாலும், ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு தொழிலுக்கு போனாலும், ஒரு மனிதரை சந்திக்க போனாலும், ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும், ஒரு ஊருக்கு போனாலும், உங்களுடைய பூஜை அறைக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வணங்கிட்டு ஒரு திருநீர் மட்டும் வச்சுக்கிட்டு போங்க. வெளில போன காரியம் சுபமாக நடந்து முடியும். இல்லைன்னா போன காரியம் முடியல, வர வேண்டிய பணம் வரல, இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிக்கிறாங்க, இவங்கள பார்க்க போனால் இவங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுனாங்க, இந்த வேலை கைக்கு கிடைக்கல, இப்படி ஏதாவது ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா ஈஸியாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் படையப்பாவில் சொல்கிறார்ல, கஷ்டப்படுறது எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது அப்படின்னு. அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. கஷ்டம்னா என்ன? தோல்வி அடைஞ்சு மறுபடியும் கிடைச்சி, அப்போ அந்த புரிதல், இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதை நான் விடுவேனா? நான் விட மாட்டேன். அப்போ கஷ்டப்பட்டது என்னைக்குமே நிலைக்கும், நம்ம கைவிட மாட்டோம். கஷ்டப்படாமல் கிடைக்கிறத அலட்சியமாக விட்டுருவோம். அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. கடின உழைப்பு, என்னாலே நம்ப முடியல, இதை நான் தான் செஞ்சனா, இந்த வேலையை நான் தான் செஞ்சனா, இதை நான் தான் முடிச்சனா, பேசுறதுக்கு கூட நான் தயங்குறவன், ஆனால் நான் முடிச்சிட்டேன் ஐயா, இப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கேது பகவானால் உங்களுக்கு அற்புதம் வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் சொன்னது மாதிரி விநாயகரை மனசில் நினச்சிக்கங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் போனாலும் விநாயகரை மனசில் நினச்சிக்கங்க. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது பொண்ணு பார்க்க போகிறீங்க, அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தமாக போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு 9 முறையாவது சொல்லிட்டு போங்க. 5 கரத்தனை, யானை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போல ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஏன்னா கேதுக்கு தெய்வம் விநாயகர். அவருக்கான அந்த மந்திரத்தை ஒரு 9 முறை எங்கே போனாலும் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா போன காரியம் 90% நடக்கும். நம்பிக்கையோட போவீங்க, நம்பிக்கை வீண் போகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான். கேதுனால என்னங்க தெரியும்ல, கேதுனால தடை தான். ஆனால் அந்த தடையை உடைக்கக்கூடிய வலிமை கேதுவின் தெய்வமான விநாயகருக்கு உண்டு. கேது
ஆரம்பித்து வைக்கிறதும் கேது தான், முடித்து வைக்கிறதும் கேது தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கமும் அழிவும் கேதுவை சேர்ந்தது தான். ஏன்னா கேதுனாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் தடை, கேது திசை வந்தாலும் கேது புத்தி வந்தாலும் அந்தந்த கட்டத்துக்கு கொஞ்சம் ஆபத்தானது. அதனால் அந்த விபத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சாகச விளையாட்டில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. வேகமாக வாகனம் ஓட்டுறது, அலட்சியமாக வாகனம் ஓட்டுறது, மொபைலில் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுறது, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுறது, சிந்திச்சுக்கிட்டே வாகனம் ஓட்டுறது, குழம்பிக்கிட்டே ஒரு இடத்துக்கு பயணம் செய்கிறது, இதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிங்க, நிறுத்திக்கிங்க. திடீர் சம்பவங்களை, திடீர் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு உண்டு, கேதுவுக்கு உண்டு. அடுத்தது கேதுவினுடைய முக்கியமான பார்வை எங்க விழுது? ராகு மேல விழும். 7வது வீட்டில் அவர் எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ஒரே நாள்ல நல்ல பெயர் வாங்கணும், புகழ் அடையணும், வாழ்க்கையில ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு எல்லா விதமான வழியவும் காட்டுவார். ஆனால் அவர் காட்டுற வழி கொஞ்சம் நம்ப முடியாத வழியாக இருக்கும். ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போகிறது மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த பொண்ணை நீங்கள் மனசில் நினைப்பீங்க. அப்போ ராகு என்ன தெரியுமா சிவாரு? இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம், அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் இந்த பையனை கட்டிக்கிங்க, இந்த பையன் ஹீரோ மாதிரி இருக்காரு, உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும், சொர்க்கத்தையே காட்டுவார், உங்களுக்காக உயிரே கொடுப்பாரு அப்படிங்கிற அதிகபட்ச பேராசையை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும், நீங்கள் வேலை தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க மனசு சொல்லும், அந்த நிறுவனத்துக்கு போனால் நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்கும்ல, உடனே வீடு கட்டலாம், உடனே கல்யாணம் பண்ணிடலாம், உடனே வாகனம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஜாமுன்னு நம்ம வாழ்க்கை போகும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையை, பேராசையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய முயற்சி தான், உங்களுடைய லட்சியம் தான். இந்த வருஷம் என்ன நடக்கணும், ஏதை செய்யணும், நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம், எதை முடிக்க போகிறோம், எழுதி வைங்க. ஜனவரி மாதத்தில் எழுதி கடவுளுக்கு முன்னாடி வச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க, இதெல்லாம் நான் முடிக்க போகிறேன், இதெல்லாம் செஞ்சே தீருவேன். கண்டிப்பாக கோடீஸ்வரனை பார்த்து நீங்கள் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே கோடீஸ்வரனை ஆயிடுவீங்க. எந்த ஒரு மனிதனும் சரி, எழுதி வைத்து அதனை நோக்கி பயணிக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம்ங்க. அந்த எழுதி வைக்கிறது பெருசாக தான் இருக்கணும்னு இல்லை. எடுத்த உடனே நான் 100 கோடிக்கு பங்களா கட்டணும், ஒரு ஆடம்பரமான 3 கோடி 4 கோடியில் கார் வாங்கணும், ஒரு பெரிய சொத்து வாங்கணும் 10 ஏக்கர் 15 ஏக்கரில், அப்படிலாம் உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலையில் போய் சேரணும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானம் வர அளவுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும், அந்த வியாபாரத்தில் முதலீடு ஒரு 25,000 ரூபா போடணும், ஒரு 3 மாதம் கழிச்சு 50,000 ரூபா முதலீடு போடணும், வருமானம் 75 ரூபாய் இருக்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த வருஷத்தில் வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும், இத்தனை பேர் என் கம்பெனியில் வேலை செய்யணும், 2 பேர் வேலை செய்யணும், இந்த கம்பெனியில் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போய் சேரணும், இந்த கம்பெனியில் ஒரு ஹெல்ப்பராக போய் சேரணும், அந்த ஹெல்ப்பராகி கற்றுக்கிட்டு ஒரு எடிட்டராக, ஒரு மேனேஜராக, இப்படி உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் லட்சியங்களும் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஜெயிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க வெற்றியோட சூட்சமே. 100 இலக்குகள் இருக்கணும். முதல் இலக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அடுத்த இலக்கு அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், அடுத்த இலக்கு அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். இது வேணா 100 இலக்கு வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. ஏன்னா உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கும்போது அந்த தோல்வியே வந்தாலும் அதையும் தாங்கிக்கக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கும். பெருசாக எதிர்பார்த்து பெருசாக சோர்ந்து போகிறத சின்ன சின்ன ஸ்டெப்பாக லட்சியத்தோட அந்த லட்சியத்தை எழுதி வச்சு முடிச்சுக்கிட்டே வாங்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க முடியாத ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கார், தொழில் சனியாக இருக்கிறார். அருமை, அற்புதம். இதை விட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தொழில் சனியில் இருக்கிறவர் அடுத்தது லாப சனிக்கு வரப்போறார். லாப சனியில் வந்துட்டார் அப்படின்னா கொட்டுன்னு கொட்டும், மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். எந்த வேலை தொழில் செஞ்சாலும் நம்பிக்கையோட, தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட இப்போ செய்யுங்க. லாபமே வரலனாலும் பரவாயில்ல, தொழிலை ஒரு செடியாக்கிறதுக்கான ஒரு காலம் தான் இது. தொழிலை நிலையாக்கிறதுக்கான காலம். இந்த தொழில், இந்த வேலை தான் என் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு நிலையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அடுத்தது லாபத்தில் வந்து முடியும். லாப சனியாக வருது. லாபத்தால் வரக்கூடிய செல்வங்களை வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கூட இடம் இருக்காது. ரகசிய அறை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்.
முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜய் அவர்கள் தன்னுடைய லட்சியமாக சில விஷயங்களை சொன்னார். ஒவ்வொரு வீட்லேயும் பைக் நிற்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் கார் நிற்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் வேலை கிடைச்சவங்க இருக்கணும், பொருளாதாரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் நம்ம அதி புத்திசாலிகள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பைக் வாங்கி கொடுக்க போகிறாரு, வீட்டுக்கு வீடு, கார் வாங்கி கொடுக்க போகிறாரு, வீடு கட்டி கொடுக்க போகிறாரு, வேலை வாங்கி தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன அர்த்தங்க? அவர் சொன்னது, இதையெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன், அதற்கான உதவியை செய்வேன், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உங்கள் பொருளாதாரம் உயர்வதற்கான அத்தனை வழிவகைகளும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே வாங்கியே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னது கண்ணு வச்சு அதுக்கு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு அது மரமாகி அதுக்கப்புறம் காய் காய்ச்சி அதை எப்படி அது பழமாகி அதை நீங்கள் எப்படி உரித்து சாப்பிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இவங்க எல்லாம் ரெடி பண்ணி பழத்தை உரித்து வாயில் வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு கொடுத்துரும், இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. அதற்கான ஒரு வாய்ப்பை, அதற்கான ஒரு தன்னம்பிக்கையை, தைரியத்தை, அதிர்ஷ்டத்தை, யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தான் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க இந்த வருஷம். இந்த 2026ஆம் ஆண்டு வழிபாடு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், தெய்வங்களை வணங்குறோம், வீட்லேயும் வழிபாடு நடத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம், நவக்கிரக வழிபாடை மறந்துடுறோம். ஏன்னா நவக்கிரக வழிபாடு செய்யும்போது தான் அது முழுமையான பலனை நமக்கு கிடைக்கும். தெய்வங்கள் என்னதான் நமக்கு அருளை கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலிமை, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நவக்கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய பேர் போவாங்க. ஆனால் நவக்கிரகத்தை சுற்றி வர்றது சில பேர்களாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது நவக்கிரக வழிபாடு நடத்துறது மிக சிறப்பு. 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயும் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். எதனால் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வளருவோம். அதனால் அதிகபட்சம் பேர் சாதகமாக இல்லாமல் பாதகத்தோடு இருக்கும், பல தோஷங்கள் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி பரிகாரம் முறையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் உபாதை இதெல்லாம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாடை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா மார்கழி மாதம் போயிட்டுருக்கு, வருஷத்துடைய ஆரம்பம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் எடுத்துக்கங்க. 48 நாளும் இந்த நவக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு யோகமான வருஷம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பை இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருச்சு குளிச்சிருங்க. இதில் நம்பிக்கை இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க வாசலில். அது எந்த நேரமாக இருந்தாலும் இருக்கலாம், 5 மணி 6 மணி இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் வழங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 பேத்துக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கோலம் போடும்போது பறவைகள், பூச்சிக்கள், எறும்புகள் இப்படி 1000 உயிரினம் அதை சாப்பிடும். இந்த கிரகங்களுக்கு உயிரினம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பறவையும் உயிரினம் தான், செடியும் கொடியும் உயிரினம் தான், விலங்குகளும் உயிரினம் தான், மனிதர்களும் உயிரினம் தான். அப்படி அதுக்கு உதவி செஞ்சால் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த புண்ணியத்தை முதல்ல நம்ம தேடிக்குங்க. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு சம்பிரதாயம். இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வர்றது, அதாவது வரவேற்பு. வீட்டுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பூஜை அறையில் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு 48 நாளும் கோலம் போட முடியாது, பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துங்க, ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட 9 நவ பொருட்கள், அதாவது 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட இந்த கோலமாவை கட்டியே கொடுக்குறாங்க. இந்த
அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043688626 ஈசான் குட் பேபி இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இவங்கள்ட்ட இன்னும் பல பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகை, நெய், அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் எனர்ஜி பவுடர், இப்படி நிறைய வகையான ப்ராடக்ட் இவங்ககிட்ட இருக்குது. முக்கியமாக பூஜை பொருட்களில் சுத்தமான பூஜை பொருட்கள், பாரம்பரியமான கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கங்க. அடுத்தது கோலம் போட்டுக்கிட்டு எல்லா சாமி படத்துக்கும் பொட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச பூவால் அலங்கரிச்சிக்கோங்க. முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அப்புறம் குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வங்கள், இதெல்லாம் வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்குங்க. வணங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 16 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 48 நாள் 16 முறை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 16 முறை சொல்லுங்க. வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை எல்லாமே நீங்கி 16 செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மிக முக்கியமான அற்புதமான ஒரு மந்திரம் இது. பரிகாரமும் கூட. இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க இதை செய்யுங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உச்சரிப்பு வராது அப்படின்னா இப்படி கூட நீங்க உச்சரிக்கலாம். அதாவது 7 நாளையும் நீங்க சொல்லலாம். 7 கிழமைகள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நவக்கிரக சகாய நமக. இதுதான் மந்திரம். அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். 16 முறை சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நவக்கிரகத்தால உங்களுக்கு இல்லாம, அப்படியே பிரச்சனைகள் வர வேண்டிய விதி இருந்தாலும் அதை குறைச்சி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு, எளிமையாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நவக்கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ச்சி பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகும். நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை சீர்படுத்தி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட இந்த ஆண்டு உங்களை கொண்டு போகும். நெடுநாள் கனவு நனவாக்குவதா இருக்கும். ஒரு உறுதி எடுத்து லட்சியத்தோட பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு, ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு, கடினமான உழைப்பையும் கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத தூரத்தை எட்டி வெற்றி பெற போறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆற்றுல இறங்கினாதான் நீச்சல் கற்றுக்க முடியும். இறங்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கவே முடியாது. அதனால் வாய்ப்பு வந்தாதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன், ஜெயிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை உருவாக்குங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வராது, எதிர்பாராமல் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வாய்ப்புங்கிறது வரும் போகும், காத்துக்கிட்டுலாம் இருக்காது. நாம் விழிப்புணர்வோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த தெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்பின கடவுள் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் கீழே விழுவது எதற்கு? வேகமாக எழுந்திருக்கிறதுக்கு தான். அதனால் விழுறதை பற்றி கவலைப்படாமல், தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா எந்த தோல்வி வந்தாலும் ஜெயிக்கலாம். தோல்வியை நினச்சி மனசில் கொண்டு போய் அழுத்தி வச்சுக்காதே. தோல்விகளை மனசுக்குள்ளார போட்டு புதைக்காதீங்க. முடியாது, கஷ்டம், நடக்காது அப்படிங்கிற சொல் உங்கள் அகராதியிலேருந்து தூக்கி எறியுங்க. அப்படி பேசுகிற உறவுகளையும் நண்பர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் மட்டுமே தனியாக உழைக்க வேண்டிய காலம் இது. அதனால் வாசலில் காத்திருக்கு உங்கள் வெற்றி. மகிழ்ச்சியோடு ஏறி பயணம் செய்யுங்கள். இந்த 2026 நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.